விருப்பப்பட்டவர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நினச்சி வருத்தப்பட்டு அழுது சங்கடப்பட்டுட்டு இந்த பூமியில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குங்கால் நீங்கள் யார் மேலே விருப்பப்பட்டு அப்படி ஒரு நிலையில் இருக்கீங்களோ அவங்கள துன்பப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஐயோ அப்படி நம்ம மேலே விருப்பப்பட்டவங்க இப்படி சங்கடப்படுறாங்களே, நம்மளால் அவங்களுக்கு நேர்படையாக போய் அந்த சமாதானம் சொல்ல முடியலையே, இது அவங்களுக்கு உதவி பண்ண முடியலையேன்னு சொல்லி அவங்க அங்கே ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு தேவையா, அவங்க அங்கே வருத்தப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், இங்கே அழுது புலம்பி என்னமோ பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அவங்க நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க அங்கே இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்குது. வேணா சாவு அப்படிங்கிறது ஒன்று, உடல் தான் சாவுங்கிறது கிடையாது. யாருமே உண்மையாலுமே சாகிறது கிடையாது, உடல் தான் இல்லாமல் போயிடுது. அதனால் இறந்தவங்களை நினச்சி அழுது 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 வருத்தப்பட்டு உங்களுடைய நாளை கழிக்காதீங்க. நீங்கள் யாரை நினச்சி அழுகிறீங்களோ அவங்க அங்கே உங்களை நினச்சி அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால் அந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு